Praise the Lord Jesus Christ. இன்னைக்கு நாம் பார்க்க போற ஒரு டாபிக் என்ன தெரியுமா? அன்பு இழிவானதை செய்யாது. அன்பு இழிவானதை சொல்லாது. அன்பு இழிவானதை எண்ணாது. அப்ப இழிவானது அது என்னது? இழிவானது அப்படின்னா பிறரைய அருவருப்பாக்குரிய ஒரு செயலா இருக்கலாம், ஒரு சொல்லா இருக்கலாம். மற்றவர்களை தாழ்வா நினைக்காது, உயர்ந்து பேசும். தன்னை காட்டிலும் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இருமாப்புள்ள செயல் இல்லாது. இழிவானது வந்து நம்ம ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயல் நம்ம யாருமாவது தெரியும் செய்வோமா? செய்ய மாட்டோம் இல்லையா? அதுதான். அதாவது ஒரு டிஸ்ஆனரிங், மற்றவர்களை தரக்குறைவாவோ தாழ்வாவோ பார்க்காது. ஆண்டவர் எல்லாரையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக விலையுயர்ந்த பொக்கிஷமாக பார்க்கிற அந்த தருணத்துல நாம மற்றவங்களை இழிவா பார்க்கக்கூடாது. இது முதல் இழிவாக எண்ணக்கூடாது. அந்த எண்ணத்திலிருந்து வாய் மொழி வருது. அந்த மொழியிலிருந்து என்ன வருது? மற்றவங்களை நம்ம செயல் மூலமா இழிவா நடத்துறோம். இதுதான் நடக்கக்கூடாது. பாருங்க, உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா செயின்ட் மக்காரியஸ் தி கிரேட். இவர் ஒரு அருமையான எளிமையான தாழ்ச்சி நிறைந்த ஒரு புனிதர். இவர் ஒரு மங்கா போய் சேர்றதுக்கு போறாரு. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு, அந்த ஊர்ல இருக்க பொண்ணு வந்து தான் யாரோ மூலமா கர்ப்பிணி ஆயிட்டா. ஆனா என்ன செஞ்சுட்டா? இவர்னால தான் நான் கர்ப்பிணி ஆயிட்டேன்னு சொல்லி பழிய போடவும் மக்கள் இதை நம்பி என்ன பண்ணிட்டாங்க? இவரை வந்து தாழ்வா, இவர் எந்த விதத்திலுமே தன்னை வந்து சரிப்படுத்த நான் இல்லைன்னு ஒண்ணுமே சொல்ல. ஏன்னா அவ்வளோ தாழ்ச்சி நிறைந்தவர், அவ்வளோ எளிமையானவர், எதிர்த்து கூட பேச மாட்டேன்றார். என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர் இழிவை கருதுறது அப்படியே அவங்க கழுத்துல ரெண்டுக்கும் சட்டியை கட்டி அந்த கையில கட்டி அப்படியே ஊர் முழுக்க கூப்பிட்டு போறாங்க. எல்லாரும் இகழ்வா கத்துறாங்க, வேண்டாத பேச்சு சொல்றாங்க. ஊர் மக்களே அவரை அடிக்காத குறவு. அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் அடிக்க சாகிற அளவுக்கு அடிக்கிறாங்க, அதையும் தாழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். திரும்பி வராரு. வந்து தனக்கு தெரிஞ்ச ஆர்ட் என்னன்னா இந்த கூடை பின்னுவது. அதை பின்னி யார் தனக்கு இழிவுபடுத்தினாரோ அந்த பெண்ணுக்கே போய் அந்த வருமானத்தை கொடுக்கிறார். என்னாச்சு தெரியுமா? அந்த பெண்ணுக்கு 9வது மாசத்துல அந்த பிரசவ வேதனை வரும்போது 4 நாட்களுக்கு மேலாக அந்த வேதனையில் துடிக்கிறான். அப்போ உணர்ந்தான், நான் செஞ்சது தப்புன்னு. எல்லாரும் முன்னாடி அறிக்கைட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி அன்னை தப்பு செஞ்சது நான் தான், அந்த குருவானவர் கிடையாது, செயின்ட் மக்காரியஸ் இல்லை, வேற ஒரு வாலிபன் சொல்லி ஒத்துக்கிட்ட அப்புறம் சுகப்பிரசவத்தோடு குழந்தையை பெற்றெடுத்தார். இவர் அப்பவும் பாருங்க, அவர் இழிவுபடுத்தின அந்த இழிவுக்கு மாறாக அவர் பெருமைப்படுத்தணும் மக்கள் ஓடி வராங்க. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனசு இல்லை. அதன் மூலமா கூட சின்ன பெருமை வரக்கூடாதுன்னு அந்த ஊரை விட்டே அவர் கிளம்பி போயிடுறாரு. அந்த மக்கள் வந்து சேர்றதோட இவர் கிளம்பி போயிடுறாரு. இதான் இழிவு. நமக்கு பிடிக்காதவங்க பலர் இருப்பாங்க. ஆனா அவங்கள வந்து நம்ம தரக்குறவா அவங்கள பத்தி பேசக்கூடாது. இந்த காலகட்டத்துல இன்னொரு தெரியுமா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு சகஜமா தான் பேசிட்டு இருப்பாங்க, ஒரு சகோதரனா பேசியிருப்பாங்க, ஒரு தந்தை பிள்ளைய போல பேசியிருப்பாங்க. ஆனா உடனே நம்ம என்ன செய்யறோம்? அவங்களுக்கு தரகுறவா பேசுகிறோம். இதுதாங்க என் பொருட்டு. மத்திய நற்செய்தி 5ஆம் அதிகாரத்துல இப்படியாக படிக்கிறோம். 11வது இறைவார்த்தையில, என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், மகிழ்ந்து வேறு வகை கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இது இழிவானதை பத்தி நான் பேசக்கூடாதுங்க. மற்றவை தரைகிறவா பேசக்கூடாது, தரைகிறவா எண்ணக்கூடாது. எண்ணத்தின் அளவில் கூட வந்தாலும் கூட அது பாவம் தான். இன்னும் பாருங்க, பைபிள்ல வாங்க, அன்பு தேவத்தாயை விட பெரிய உதாரணம் இல்லவே இல்லை. சின்ன பிள்ளையா இருந்தாங்க, கர்ப்பிணி ஆனாங்க, தூய ஆவியினார். யோசிச்சுப்பாங்க, அந்த காலகட்டத்தில் அந்த சமுதாயத்துல ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை தெரிஞ்சா நிச்சயமா கல்லால எரிந்து கொண்டு இருப்பாங்க. ஆனா கொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர்
இழிவான சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிற காலகட்டத்தில் கூட இழிவில் ஆண்டவரை காப்பாற்றினார். அன்பு, அது கடவுளின் அன்பு. அன்பு, அந்த அன்பு தான் தேவ தாயுடைய கருவுல கனியா இருந்ததுனால அவர் காப்பாற்றினார். சரி, இது கடவுளுடைய அன்பு. யோசேப்பின் அன்பு யோசிச்சு பாருங்க. சாதாரண மனிதன் தானே. அவரும் கூட தனியா இவரை விளக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா விளக்கி வச்சாரா? வானதூதருடைய கனவுல வந்து சொன்ன போது விளக்கியார் மரியாள் கருவுற்று தூய ஆவியினால் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அந்த காலகட்டத்தில் கூட அவர் அன்பின் நிமித்தமாக ஒன்று அவர் கடவுள் மீது வைத்திருந்த அன்பும், அன்பு தன்னுடைய மனைவி மரியாள் மீது வைத்திருந்த அன்பினாலும் என்ன செய்தாரு? அந்த மகளை இழிவுபடுத்தாமல் காப்பாற்றினார். யோசிப்பை போல் நாம் இருப்போமா? அமைதியாக தேவையற்ற விமர்சனங்களுக்கு இடம் கூடாமல் என் நாவை நாம் கட்டுப்படுத்தி பிறை தரைக்குறைவாக பேசாமல் நாம் வாழ்வோமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, நாங்கள் உண்மையை வைத்திருக்கிற அன்புக்கு எடுத்துக்காட்டாகவும் பிறர் மீது வைத்திருக்கிற அன்புக்கு எடுத்துக்காட்டாகவும் ஒருபோதும் நாங்கள் இழிவானதை சொல்லாமல் செய்யாமல் எண்ணாமல் வாழ உமது ஆவியால் என்னை நிரப்பும். அன்பு தேவதாயே, புனித யோசேப்பே, அனைத்து வானதூதர்களே, புனிதர்களே, எங்களுக்காய் பரிந்து பேசுங்க. ஆமென். God bless you. அவி மையா, அவி மையா, அவி மையா. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ்.